கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Then I will make you a wall to this people, a fortified wall of bronze. They will fight against you, but will not overcome you. For I am with you to save and deliver you, declares the Lord. நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் வல்லமையான வாக்குத்தத்த வசனமாகும். ஊழியத்தில் சோர்வடையும் தேவ பிள்ளைகளுக்கும் எதிர்ப்புகளின் நடுவே நிற்பவர்களுக்கும் தேவன் கொடுக்கும் உறுதியான ஆறுதலாக இந்த வசனம் விளங்குகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பழைய காலங்களில் அரண்களும் மதில்களும் நகரத்தின் பாதுகாப்பாக இருந்தன. வெண்கலம் என்பது உறுதி, பலம், உடைக்க முடியாத நிலைத்தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது. எரேமியா மிகவும் எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் சந்தித்தார். மக்கள் அவரது செய்தியை ஏற்கவில்லை, ஆனால் தேவன் அவரை விடவில்லை. மாறாக நான் உன்னை உடைக்க முடியாத கோட்டையாக மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். தேவன் அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பலத்தையும் தைரியத்தையும் அவரே அளிக்கிறார் என்பது இந்த வசனத்தின் மூலம் மிக தெளிவாக புரிகிறதல்லவா? அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் என்பது தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் எதிர்ப்புகளை சந்திப்பது இயல்பானது என்பதை காட்டுகிறது. சாத்தான் தேவனுடைய வேலையை தடுக்க முயற்சிப்பான். மனிதர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். சோதனைகள் வரும். ஆனால் தேவன் இதை மறைக்கவில்லை, முன்கூட்டியே அறிவிக்கிறார். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்பது வெற்றியின் வாக்கு தத்தம். எதிரிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், ஆனால் அவை இறுதி வெற்றியை பெறாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதுதான் இந்த வசனத்தின் இதய பகுதி. தேவன் நான் உனக்கு உதவுவேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை விடுவிப்பேன் என்று உறுதி அளிக்கிறார். நம்முடைய பாதுகாப்பு நமது பலத்தில் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று எரேமியாவை தீர்க்கதரிசியாக அழைத்த போதே இந்த வாக்கு தத்தத்தை அளித்தார். தேவன் தம் வாக்கை ஒருபோதும் மாற்றுவது இல்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் ஏற்கனவே நமக்கு வாக்களித்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே நமக்கு மிக பெரிய பலன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். மனித உதவி தோற்கலாம், தேவன் ஒருபோதும் தோற்பது இல்லை. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று பவுலடிகளார் கேட்பது போல, தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த எதிர்ப்பும் நம்மை வெல்ல முடியாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 16:33 வாசிக்கிறோம். இயேசுவின் ஜெயம் நமக்கும் ஜெயத்தை அளிக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் தமது ஊழியக்காரரை பலப்படுத்துகிறார், வெண்கல அலங்கமாக மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள், விமர்சனங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள் என்று எதிர்ப்புகள் வரும். ஆனால் தேவனுடைய பிரசன்னமே ஜெயத்தின் இரகசியம். தேவன் காப்பார், விடுவிப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் போராட்டமே இருக்காது என்று சொல்லவில்லை, ஆனால் போராட்டம் உன்னை வெல்லாது என்று சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளின் வெற்றி எதிரிகள் இல்லாத வாழ்க்கையில் இல்லை, எதிரிகளின் நடுவிலும் தேவன் உடன் இருக்கிற வாழ்க்கையில்தான் உள்ளது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன் என்று. சொல்வீங்களா நீங்களும்? எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீர்கள். தேவன் நம்மை அழைத்திருந்தால் அவரே நம்மை தாங்குவார். எதிர்ப்புகள் வந்தாலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நம்முடைய பலம் அல்ல, தேவனுடைய கிருபையே நம்மை நிலை நிறுத்துகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse is God's powerful promise of protection and strength. God tells Jeremiah that he will make him like a fortified bronze wall. Though people will fight against him, they will not overcome him, because God himself will be with him to rescue and deliver him. This promise reminds every believer that opposition is real, but God's presence is greater than every enemy. Our victory comes not from our own strength, but from the Lord who stands with us. Therefore, we can remain faithful, courageous, and steadfast, knowing that God will never abandon those whom he has called. May the Lord strengthen you, protect you, and make your ministry fruitful for his glory. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைய வல்லமையான வாக்கு தத்தத்திற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எத்தகைய எதிர்ப்புகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். எங்களை வெண்கல அலங்கம் போல் உறுதியான விசுவாசிகளாக மாற்றும். பயத்தின் ஆவியை நீக்கி தைரியத்தின் ஆவியால் எங்களை நிரப்பும். உமது சித்தத்தில் நிலைத்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழ கிருபை தாரும். உம்முடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பங்களின் மேலும், ஊழியங்களின் மேலும், எங்கள் அன்றாட வாழ்வின் மேலும் நிலைத்திருக்கட்டும். எங்கள் இருதயங்களை உறுதிப்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புகிறவர்களாக எங்களை வளர்த்தருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.